ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பிரார்த்தனைகள் பலவிதமானது. நமக்காக வேண்டுறது ஒன்று, இல்லைன்னா மற்றவங்களுக்காக வேண்டுறது ஒன்று. நமக்காக வேண்டுறதை காட்டிலும் மற்றவங்களுக்காக வேண்டும்போது அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 2 விஷயம் பார்க்க போகிறீங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. இன்றைக்கி வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி முத்துச்செல்வின்னு அவங்க ஒரு அற்புதம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. எல்லாருக்குமே நோய் நொடிகள் பிரச்சனையே இருக்கும். எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயுடைய தீவிரத்தை பொறுத்து தான் நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும் இல்லையா? ஒரு சாதாரண பிரச்சனைமா, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் ஓகே பரவாயில்ல சரியாயிரும் அப்படின்னு ஒரு தைரியமாக நம்ம இருக்கலாம். இதுவே நீ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயப்படுவோம். இது எல்லாம் தாண்டி உனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ இவங்க சொல்கிறது, இவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கேன்சர் அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் தூக்கி வாரி போடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்படி அந்த கேன்சர் வந்ததும் இந்த சகோதரி பாபா கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன வேண்டுனாங்க, அந்த பிரார்த்தனைக்கு பாபா எப்படி சச்சரதம் வாயில பதில் சொன்னார் அப்படின்னும், அந்த பதில் உண்மையாச்சா, அவங்களுடைய அந்த கேன்சர் அது குணமாச்சா அப்படிங்கிறத தான் அடுத்து நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் அவங்களுடைய குரல் வாயிலாக கேட்க. வணக்கம் பிரீத்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரீத்தியக்கா, நான் முத்துசெல்வி பேசுகிறேன். நான் ஒரு உண்மை சொல்லணும் பிரீத்தியக்கா. என்னன்னா, என்னோட பொண்ணுக்கு, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கால் அவ கால் படிக்கட்டு எழும்போது ஸ்லிப்பாயிட்டான். அது 1 வருஷம் ஆக போதான் பிரீத்தியக்கா. இப்போ அவளுக்கு அடிக்கடி கால் நடக்க முடியாம, கால் வலிக்கு, கால் நரம்போட இடுப்பு வர சேர்த்து வலிக்கின்ட்டு ஒரே அழுவ. அப்ப என்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்க போனேன் இடத்துல ஜிஹெச்ல கால கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு ஒரே அழுவ. இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, பிள்ளைக்கு வேற நான் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், இந்த நேரத்துல இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவ. அப்ப நான் சொன்னேன், நீ எதுவுமே கலங்காத, சாயப்பா இருக்காரு, நான் கண்டிப்பா சாயப்பாட்ட வேண்டிக்கிறேன், உன் பிள்ளைக்கு எதுவுமே இருக்காது. நீ அவளுக்கு உங்க வீட்டுல உதி இருந்துச்சுன்னா அதை நீ அவளுக்கு என்ன செய், தண்ணிலையாச்சும் இல்லை எதையாச்சும் போட்டு கொடு, நான் அவளுக்காக கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது சொல்லி எப்படி ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். நான் சாயப்பாட்ட அன்னைக்கு கூட வேண்டினேன், சாயப்பா என்னோட பொண்ணா நினைச்சு நான் அவங்ககிட்ட வேண்டுறேன், அவளுக்கு எது இருந்தாலும் சரி, அவளுக்கு சீக்கிரம் அதை ஆறிடணும். கால் அந்த கால்ல அது எப்படி கரைஞ்சிடணும், கட்டியோ எதுவே இருக்கக்கூடாது டெஸ்ட்ல அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட நான் அத்தியாயம் 23 22 என்னமோ படிச்சேன் பிரீத்தியக்கா. அப்ப அந்த அத்தியாயத்துல நம்ம அத்தியாயத்துல ஏதோ ஒரு பிரீத்தியக்கா, அந்த அத்தியாயத்தை கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பியிருக்கேன் பிரீத்தியக்கா. இந்த அத்தியாயம் தான் அவளுக்கு வந்துச்சு. பாபா ஏதோ ஒரு போ அப்பாலே போ, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சீற்றத்தோட இருந்தாரு. அதுக்கப்புறம் பாபா அவரிடம் பயப்படாதே, எல்லாம் பயப்படாதே, கருணையுள்ள பக்ரே உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாரு பிரீத்தியக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே இந்த அத்தியாயத்தை நான் உனக்காக படிச்சேன் கௌரி. கண்டிப்பா இது உனக்கு என்ன பிரச்சனாலும் தீந்துரும், நீ அப்பா மேல மட்டும் நம்பிக்கையா இரு நான் சொன்னேன். இன்னைக்கு நான் வியாழக்கிழமை நான் எப்பமா ஒரு ஆட்ட இல்ல 2 ஆட்ட தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிரீத்தியக்கா. என் வீட்டுக்காரங்க கூட்டிட்டு போனாலும் உண்டு, இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது, என்னை கூட்டிட்டு போன வியாழக்கிழமை கூட்டிட்டு போனாங்க நைட்டு. அப்ப நான் நைட்டு சாயப்பாட்ட வேணேன், அப்பா அவளுக்காக நான் உங்களுடைய சன்னதிக்கு வந்திருக்கேன், கண்டிப்பா எதா இருந்தாலும் தீரணும்னு சொன்னேன். அந்த கோயில்ல 9வது வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் கோயில்ல போய் நிக்கேன், கோயில்ல போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு போன் அடிக்கிறா. என் பொண்ணுக்கு கால்ல எந்த விதமான கட்டியும் இல்ல, அவளுக்கு எல்லாமே ரத்தத்திலயும் எதுலயுமே எந்த விதமான கட்டியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த காலுக்கு கீழே சின்ன மொழி மாதிரி ஒண்ணு ரவுண்டா இருக்கும் பிரீத்தியக்கா, அந்த மொழி இன்னைக்கு அவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டா. நான் அந்த மெசேஜும் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுற பிரீத்தியக்கா. அவ சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே ஓடல பிரீத்தியக்கா. ஆனா எனக்காண்டி அந்த பிள்ளைக்கு குணப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லுத நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு சொன்னனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரீத்தியக்கா. அது கண்டிப்பா
இன்னொரு டைம் ஹாஸ்பிட்டல் போனா அதே பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்கு பிரீத்தி அக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ பேசினதே நான் அனுப்பி விடுற பிரீத்தி அக்கா. ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம். முத்து காலில் கட்டி எதுவுமே கிடையாதா, ரத்த கட்டு எதுவுமே இல்லையா? அது எலும்பு கொஞ்சம் இதாயிருக்கா, அது சரியாயிருமா? அப்புறம் காலில் உள்ள கொலுசு மேலே கிடந்துச்சேம்மா, இன்னைக்கு காலையில் பார்த்தேன் கொலுசு கீழே வந்துட்டு முழுகிட்ட வந்துட்டு. சாய்பாபா நல்லா கும்பிட்டு வா. எங்கள் முத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பிள்ளைக்காண்டி சாய்பாபா கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணி ரொம்ப வேண்டியிருக்கா. அதனால் அவளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். மெடிக்கல் கேஸ் வந்து எப்பயுமே ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிப்போர்ட்ஸை நமக்கு கொடுக்கும்போது அது பெரும் அதிர்ச்சியை தான் கொடுக்கும். அதுவே திடீர்னு அது மொத்தமாக வேனிஷ் ஆகும்போது தான் அது மிராக்கலாக நமக்கு தெரியும். இதில் எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பாபாகிட்டேருந்து பெறணும் அப்படின்னா, நான் பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பாபாவுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அவருக்கு க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், எல்லையில்லாத ஆசீர்வாதம் அவர்கிட்டருந்து பெறணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்காக வேண்டதை காட்டிலும் மற்றவங்களுக்காக வேண்டி பாருங்கள். அவர் உள்ள மகிழ்ந்து குளிர்ந்து போய் உங்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த இடத்துல முத்துவோட விஷயத்தில் நடந்திருக்கு. அவங்க உடனே பதட்டமாகி அவங்களுக்காக ப்ரே பண்ணதில் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதில் சொல்லியிருக்காரு. மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்கும். இது எப்படியாவது இந்த நோய் வந்து நமக்கு வராமல் தடுக்க மாட்டாரா பாபா, இதெல்லாம் தீர்ந்து போகாதா, நம்ம இதுலேருந்து மீண்டு வெளியே வந்து ஆரோக்கியமாக இருக்க மாட்டோமா, ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பேர் இந்நேரம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எத்தனையோ பேர் வீட்டில் இருப்பீங்க, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, ஐசியூவில் இருப்பீங்க, இல்லைன்னா வார்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுடைய வாசலில் உட்காந்து இந்த நேரம் யாராவது பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவோ உங்கள் இல்லை உற்றார் உறவினர்களுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காகவோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எத்தனையோ பேர் அப்படி யாராவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமா எங்களோட பிரார்த்தனைகளையும் அன்பையும் தைரியத்தையும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் செலுத்த விரும்புகிறேன். இந்த நிமிஷம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்கீங்க, பாபாவை வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா உங்களை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக பாபா காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எதற்கும் பயப்படாமல் எல்லளவும் நீங்கள் வந்து துவண்டு போகாமல் அனைத்தையும் அவர் காலடியில் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையே இருந்தாலும் சத்சரிதம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த நேரத்திலும் அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, இந்த நோய் பிணியிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு செலுத்திக்கிறேன். இந்த ஒரு நிமிடம் இந்த வீடியோ முடியும் போது ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். யாருக்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போ இந்த நிமிஷம் நம்ம வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு இல்லை சினிமாக்கோ போயிட்டுருக்கலாம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிற இதே நிமிஷத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் வாசலில். ஸோ எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு 2 நிமிடம் நம்ம பிரார்த்தனை பண்ணி பாபா கிட்ட வேண்டிக்கலாம். அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க வெளியே வந்து விடுபட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரணும், ஆரோக்கியமாக வாழணும், எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும்னு ஒரு 2 நிமிடம் நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த அற்புதம். உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே போல் இன்னொன்னையும் சொல்கிறேன், சத்சரிதம் கூட நமக்காக படிக்கிறத காட்டிலும் நீங்கள் மற்றவங்களுக்காக சத்சரிதம் படித்து பாருங்கள். அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்காக படிக்கவே நேரம் இல்லை நான் மற்றவங்களுக்காக எப்படி படிக்கிறது, அப்படி படித்தா அப்போ என்னோடய பிரார்த்தனை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்காக சத்சரிதம் படித்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களோட பிரச்சனையையும் பாபா தீர்த்து வைப்பார். அட் த சேம் டைம்
உள்ளம் மகிழ்ந்து அவங்களுக்காக இவ்வளோ சிரத்தை எடுத்து படிக்கிற உங்களோட பிரார்த்தனைக்கும் சேர்த்து அவர் வந்து வேலை செய்வார். இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதுதான் மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு கிடைக்கிற வலிமை. இது வந்து நமக்காக நம்ம சுயநலமாக ஒரு பிரார்த்தனை வைக்கிறத காட்டிலும் மற்றவங்களுக்காக ஒன்று செய்யும்போது அதோடைய வலிமை ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சுயநலமற்ற இந்த நல்ல உள்ளங்கொண்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நல்ல எண்ணத்துக்கு கிடைக்கிற பரிசு தான் ஒரே நேரத்தில் 2 பேர்த்துடைய கர்மாவையும் பாபா கழிப்பார். அது நிச்சயமாக நடக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்காக சத்திரதம் படிக்கிறத காட்டிலும் மற்றவங்களுக்காக படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரே நேரத்தில் அவங்களையும் காப்பாற்றுவார், உங்களையும் காப்பாற்றுவார். 2யுமே பாபா செய்வார். ஸோ செஞ்சு பாருங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். நாமளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எப்பயுமே நம்ம நினச்சிக்குவோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே போல் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.